கர்ப்ப காலத்தில் கரு எங்கே வளர்கிறது? ஏ. கருப்பை ஓவ்ரி. பி. யோனி வஜைனா. சி. கருப்பை யூட்டரஸ். டி. ஃபலோப்பியன் குழாய் ஃபலோப்பியன் டியூப். சரியான பதில் சி. கருப்பை யூட்டரஸ். சரியான விடை கருப்பை யூட்டரஸ். கருப்பை என்பது கருவுற்ற முட்டை பதிந்து 9 மாதங்கள் குழந்தையாக வளர்வதற்கு தேவையான பாதுகாப்பான சூழலை வழங்கும் ஒரு தசைநார் உறுப்பாகும். இது கருவின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்தை நஞ்சுக்கொடி மூலம் வழங்குகிறது. புகையிலைக்கு அடிமையாவதற்கு காரணமான பொருள் என்ன? ஏ. டெட்ராஹைட்ரோகன்னாபினோல் டெட்ராஹைட்ரோகன்னபினோல். பி. காஃபின் கேஃபீன். சி. ஆல்கஹால் ஆல்கோஹல். டி. நிக்கோடின் நிக்கோட்டீன். சரியான பதில் டி. நிக்கோடின் நிக்கோட்டீன். சரியான விடை டி. சோகஸ்மேலி. புகையிலையில் உள்ள நிக்கோடின் ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஆல்கலாய்டு ஆகும். இது மத்திய நரம்பு மண்டலத்தை தூண்டி ஒருவரை அதற்கு அடிமையாக்குகிறது. மற்றவை ஏன் தவறு? ஏ. டெட்ராஹைட்ரோகன்னாபினோல் என்பது கஞ்சா செடியில் காணப்படும் போதைப் பொருள். நுண்ணுயிரிகளை எத்தனை பிரிவுகளாக படிக்கலாம்? ஏ. 3. பி. 2. சி. 4. டி. 5. சரியான பதில் டி. 5. சரியான விடை டி. சோகஸ்மேலி. நுண்ணுயிரிகள் அவற்றின் அமைப்பு மற்றும் பண்புகளின் அடிப்படையில் பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை, பாசி மற்றும் புரோட்டோசோவா என 5 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த வகைப்பாடு நுண்ணுயிரியல் ஆய்வுகளை எளிதாக்க உதவுகிறது. அட்ரீனல் கார்டெக்ஸிலிருந்து வரும் கார்டிசோல் ஹார்மோன்கள் எதன் கடுமையான விளைவுகளிலிருந்து உடல் மீள உதவுகின்றன? ஏ. வைரஸ் தொற்றுகள். பி. மன அழுத்த எதிர்வினைகள். சி. ஒவ்வாமை எதிர்வினைகள். டி. பாக்டீரியா தொற்றுகள். சரியான பதில் பி. மன அழுத்த எதிர்வினைகள். கார்டிசோல் மன அழுத்த ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. இது உடல் அழுத்தமான சூழ்நிலைகளை சமாளிக்க உதவுகிறது. இது இரத்த சர்க்கரை அளவை அதிகரிப்பதன் மூலம் உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குகிறது. ஏ. வைரஸ் தொற்றுகளை எதிர்க்க நோய் எதிர்ப்பு மண்டலம் செயல்படுகிறது. குறிப்பிடப்பட்டுள்ள அமிலத்தன்மை வாய்ந்த மருந்துக்கு உதாரணம் எது? ஏ. பென்சிலின் பெனிசிலின். பி. இபுப்ரூஃபன் ஐபுப்ரோஃபென். சி. ஆஸ்பிரின் ஆஸ்பிரின். டி. அமில நீக்கிகள் ஆன்டாசிட்ஸ். சரியான பதில் சி. ஆஸ்பிரின் ஆஸ்பிரின். 1. ஆஸ்பிரின் அசிடைல் சாலிசிலிக் அமிலம் ஒரு வலி நிவாரணி மற்றும் காய்ச்சலை குறைக்கும் மருந்தாகும். இது வேதியியல் ரீதியாக அமிலத்தன்மை கொண்டது. இது வயிற்றில் அமிலத்தன்மையை அதிகரிக்கக்கூடும் என்பதால் கவனமாக பயன்படுத்தப்பட வேண்டும். ஒரு முயலில் உள்ள உணவுக் குழாயின் திறப்பு என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. மலத்துளை ஆனிஸ். பி. வாய் மவுத். சி. வாய்க்குழி பக்கல் கேவிட்டி. டி. வயிறு ஸ்டமக். சரியான பதில் பி. வாய் மவுத். 10. முயலின் செரிமான மண்டலம் அல்லது உணவுக் குழாய் வாயில் தொடங்கி மலத்துளையில் முடிகிறது. வாய் என்பது உணவை உட்கொள்ளும் ஆரம்பத் திறப்பாகும். ஏ. மலத்துளை என்பது உணவுக் குழாயின் இறுதித் திறப்பாகும். பெரிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவதை உள்ளடக்கிய காடழிப்புக்கு இந்த மனித நடவடிக்கைகளில் எது ஒரு குறிப்பிடத்தக்க காரணம்? ஏ. காடு வளர்ப்பு ரீஃபாரஸ்டேஷன். பி. சட்டவிரோத மரம் வெட்டுதல் இல்லீகல் லாகிங். சி. அணை கட்டுதல் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன். டி. காடு வளர்ப்பு ஆஃபாரஸ்டேஷன். சரியான பதில் சி. அணை கட்டுதல் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன். சரியான விடை பெரிய அணைகளை கட்டும்போது பரந்த அளவிலான வனப்பகுதிகள் நீரில் மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன. இது நீர்மின் திட்டங்களுக்காகவும் பாசனத்திற்காகவும் மேற்கொள்ளப்படும் ஒரு முக்கிய காடழிப்பு நடவடிக்கையாகும். கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டில் ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவுக்கு என்ன அலகு பயன்படுத்தப்படுகிறது? ஏ. ஜி.எல். பி. மோல் எல். சி. மோல் எம்எல். டி. கேஜிஎல். சரியான பதில் பி. மோல் எல். 9. சரியான விடை பி. சோகஸ்மேலி. வேதியியலில் கரைசல்களின் செறிவை குறிப்பிட மோலாரிட்டி மோல் எல் என்ற அலகு பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. இது 1 லிட்டர் கரைசலில் கரைந்துள்ள கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை கொண்ட வைரஸ் வகை எது?
பாக்டீரியோபேஜ், பாக்டீரியோபேஜ். B. Retrovirus, retrovirus. C. Herpes virus, herpes virus. D. Adenovirus, adenovirus. சரியான பதில் B. Retrovirus, retrovirus. சரியான விடை B. சோகஸ்மெலி ரெட்ரோவைரஸ்கள் அவற்றின் மரபணு பொருளாக RNA கொண்டுள்ளன. இவை ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் மூலம் டிஎன்ஏவாக மாறுகின்றன. HIV ஒரு புகழ்பெற்ற ரெட்ரோவைரஸ் ஆகும். சூரிய ஒளி வளிமண்டலத்தின் வழியாகச் செல்லும்போது எந்த நிறம் அதிகமாக சிதறடிக்கப்படுகிறது? A. நீலம், ப்ளூ. B. பச்சை, கிரீன். C. சிவப்பு, ரூபாய். D. மஞ்சள், yellow. சரியான பதில் A. நீலம், ப்ளூ. சரியான விடை A. சோகஸ்மெலி வளிமண்டலத்தில் உள்ள சிறிய துகள்கள் குறைந்த அலைநீளம் கொண்ட நீல நிறத்தை அதிக அளவில் சிதறடிக்கின்றன. ராலே சிதறல். இதன் காரணமாகவே பகல் நேரங்களில் வானம் நீல நிறமாகத் தோன்றுகிறது. பாதையின்படி இயக்கத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? A. வேகமான அல்லது மெதுவான. B. நேர்கோட்டு அல்லது சுழற்சி. C. சீரான அல்லது சீரற்ற. D. கால ஒழுங்கு அல்லது கால ஒழுங்கற்ற. சரியான பதில் D. கால ஒழுங்கு அல்லது கால ஒழுங்கற்ற. 1. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழும் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் எனப்படும். ஊஞ்சல் ஆடுதல் அல்லது கடிகார முள்ளின் இயக்கம் போன்றவை கால ஒழுங்கு இயக்கத்திற்கு சிறந்த உதாரணங்களாகும். ஒரு கல்லின் எடை 500 N மற்றும் அது 25 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவில் அழுத்தத்தை செலுத்தினால் அழுத்தத்தை கணக்கிட எந்த சூத்திரம் பயன்படுத்தப்படுகிறது? A. அழுத்தம் எடை x பரப்பு. B. அழுத்தம் எடை பரப்பு. C. அழுத்தம் எடை பரப்பு. D. அழுத்தம் பரப்பு எடை. சரியான பதில் C. அழுத்தம் எடை பரப்பு. சரியான விடை ஓரலகு பரப்பளவில் செயல்படும் விசை அல்லது எடை அழுத்தம் என வரையறுக்கப்படுகிறது. TFA. இங்கு எடை என்பது ஒரு வகை விசை என்பதால் எடையை பரப்பால் வகுப்பதன் மூலம் அழுத்தத்தை கண்டறியலாம். மரங்களை மீண்டும் நடும் செயல்பாடு என வரையறுக்கப்படுவது எது? A. பாதுகாத்தல், preservation. B. காடு வளர்ப்பு, reforestation. C. பேணுதல், conservation. D. புனரமைப்பு, restoration. சரியான பதில் B. காடு வளர்ப்பு, reforestation. 8. அழிக்கப்பட்ட காடுகளை மீண்டும் உருவாக்கும் பொருட்டு மரங்களை நடும் செயல்முறை காடு வளர்ப்பு, reforestation எனப்படுகிறது. இது சுற்றுச்சூழல் சமநிலையை பேணவும் பல்லுயிர் பெருக்கத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது. படிகாரத்தை தண்ணீரில் சேர்க்கும்போது அதன் விளைவு என்ன? A. இது நீரின் கடினத்தன்மையை அதிகரிக்கிறது. B. இது நீரை கிருமி நீக்கம் செய்கிறது. C. இது கரைந்த வாயுக்களை நீக்குகிறது. D. இது படிதலுக்கு உதவுகிறது. சரியான பதில் D. இது படிதலுக்கு உதவுகிறது. 1. படிகாரம், alum, தண்ணீரில் உள்ள சிறிய அசுத்தங்களை ஒன்றிணைத்து கனமாக்கி அடியில் தங்க வைக்கிறது. இது படிதல், செடிமெண்டேஷன் எனப்படும். இது நீரை தெளிவுபடுத்தும் ஒரு வேதியியல் முறையாகும். 2. வடிகட்டுதல் முறை எந்த வகையான கலவையை பிரிப்பதில் பயனுள்ளதாக இருக்கும்? A. வாயு. B. திடம். C. திரவம். D. திடம். சரியான பதில் D. திடம். சரியான விடை வடிகட்டுதல் என்பது ஒரு திரவத்தில் கரையாத திடப்பொருட்களை பிரித்தெடுக்க பயன்படும் முறையாகும். இது வடிகட்டியின் துளை அளவு அடிப்படையில் திடப்பொருட்களை தடுத்து நிறுத்துகிறது. ஒரே இனத்தைச் சேர்ந்த விலங்குகளுக்குள் இனப்பெருக்கம் செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? A. வெளி இனப்பெருக்கம், outbreeding. B. உள் இனப்பெருக்கம், inbreeding. C. கலப்பினமாக்கம், hybridization. D. கலப்பு இனப்பெருக்கம், crossbreeding. சரியான பதில் B. உள் இனப்பெருக்கம், inbreeding. சரியான விடை B. சோகஸ்மெலி ஒரே இனத்தைச் சேர்ந்த மற்றும் நெருங்கிய தொடர்புடைய விலங்குகளுக்கு இடையே 4 முதல் 6 தலைமுறைகளுக்கு மேற்கொள்ளப்படும் இனப்பெருக்கம் உள் இனப்பெருக்கம் எனப்படும். புதைப்படிவ எரிபொருட்களை எரிப்பதோடு தொடர்புடைய நிகழ்வு எது? A. ஒளிச்சேர்க்கை. B. துருப்பிடித்தல். C. புவி வெப்பமடைதல், global warming. D. அமில மழை.
சரியான பதில் சி. புவி வெப்பமடைதல், குளோபல் வார்மிங். 10. நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் போன்ற புதைபடிவ எரிபொருட்களை எரிக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு போன்ற பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேறி வளிமண்டல வெப்பநிலையை அதிகரிக்கின்றன. இதுவே புவி வெப்பமடைதல், குளோபல் வார்மிங் என்று அழைக்கப்படுகிறது. எந்த சந்திரயான் திட்டம் வெற்றிகரமாக நிலவை அடைந்து ஒரு செயற்கைக்கோள் போல அதைச் சுற்றி வந்தது? ஏ. சந்திரயான் -1 CSANDRAY-1. பி. சந்திரயான் -2 CSANDRAY-2. சி. சந்திரயான் -3 CSANDRAY-3. டி. பிரக்யான். சரியான பதில் ஏ. சந்திரயான் -1 CSANDRAY-1. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. சந்திரயான் -1 இந்தியாவின் முதல் நிலவு பயணமாகும். இது 2008 ஏவப்பட்டு நிலவைச் சுற்றி வந்து நீர் மூலக்கூறுகளைக் கண்டறிந்தது. இது ஒரு ஆர்பிட்டர் திட்டமாக நிலவின் சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாகச் செயல்பட்டது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?